Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video exercise 13.3 question number 7 வந்து பார்க்குறோம். An insurance company insured 2000 scooter drivers, 4000 car drivers and 6000 truck drivers அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்ஷூர் பண்ணுறாங்க. எத்தனை பேரைனா 200 ஸ்கூட்டர் டிரைவர்ஸை வந்து இன்ஷூர் பண்ணுறாங்க. கார் டிரைவர்ஸ் வந்து 4000, ட்ரக் டிரைவர்ஸ் வந்து 6000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The probability of an accident are 0.01, 0.03 and 0.15 respectively அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. And one of the insured person meets with an accident. ஸோ இங்கே இன்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆகுது. So what is the probability that he is a scooter driver? ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒன் ஆஃப் த இன்ஷூர்ட் பர்சன் மீட்ஸ் வித் அன் ஆக்சிடென்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ப்ராபபிலிட்டி தட் ஹீ இஸ் அ ஸ்கூட்டர் டிரைவர். ஸோ இங்கே வந்து நம்ம E1 ஈவெண்ட் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், த இன்ஷூர்ட் பர்சன் இஸ் அ ஸ்கூட்டர் டிரைவர். அடுத்தது E2 the insured person is a car driver. அடுத்தது E3 the insured person is a truck driver. So E1, E2 and E3 இது வந்து பார்த்தோம்னா they are mutually exclusive and exhaustive events. So total number of vehicles வந்து எவ்வளோ இருக்கு, insured vehicles. So total number of insured vehicles is இங்கே வந்து எவ்வளோ நம்மளுக்கு 2000 plus 4000 plus 6000. So 2000 plus 4000 plus 6000. So which is 12,000. So probability of E1 வந்து find out பண்ணுறோம். So probability of E1 வந்து இங்கே என்னது, it is ஸ்கூட்டர் டிரைவர்ஸ் இல்லை E1 அப்படின்றது. ஸோ அப்போனா 2000 பை டோட்டல் நம்பர், அதாவது சாம்பிள் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 12,000. ஸோ இந்த 3 0 கேன்சல் ஆகிடும், 1 time and 6 time which is 1/6. P of E2, P of E2 வந்து 4,000 car drivers, 4,000 by 12,000. The 3 0 cancel ஆகிடும், 4 1 time, 4 3s are, so 1/3. And probability of E3 வந்து 6,000 by 12,000. 3 0 cancel ஆகிடும், 1 time 2 time, so 1/2. இப்போ இங்கே வந்து ஈவெண்ட் E1, E2, E3 எழுதியிருக்கோம். இங்கே வந்து ஆக்சிடென்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ வந்து இங்கே என்னது, இட் இஸ் த இன்ஷூர்ட் பர்சன் மீட்ஸ் வித் அன் ஆக்சிடென்ட். இன்ஷூர்ட் பர்சன் மீட்ஸ் வித் ஆக்சிடென்ட். ஸோ இதுதான் வந்து கிவன். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், தட் ஹீ இஸ் அ ஸ்கூட்டர் டிரைவர், அதாவது E1. அப்போனா நம்ம வந்து என்ன எழுதணும், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப், இங்கே வந்து எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கூட்டர் டிரைவர். ஸோ அப்போனா E1 கிவன் ஏ, இதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து பேஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுவோம். P of E1 into P of A given E1 வரும் by P of E1 into P of A given E1 plus P of E2 into P of A given E2 வரும் plus P of E3 into P of A given E3. ஸோ இப்போ ஃபார்முலா வந்து எழுதிட்டோம். இப்போது P of E1, E2, E3 நம்மளுக்கு தெரியும், எழுதிட்டோம், இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து A given E1, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஆக்சிடென்ட் R அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம எழுதுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப்
ஆக்சிடென்ட் அது வந்து வித் ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது ஸ்கூட்டர் டிரைவர்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்தது வந்து கார் டிரைவர், அடுத்தது வந்து ட்ரக் டிரைவர்து. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 0.01 which is 1/100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2. ஸோ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.03. ஸோ இட் இஸ் 3/100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.15 which is 15/100. ஸோ அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ இங்கே P ஆஃப் E1 வந்து இட் இஸ் 1/6 into A given even 1/100 by 1/6 into 1/100 plus P of E2 வந்து 1/3 into 3/100 plus 1/2 into 15/100. ஸோ இப்போ இதில் 3யும் 3யும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்றது வந்து அப்படியே நம்ம எல்சிஎம் எடுத்து வந்து எழுதிக்கலாம். ஸோ 1/600 வரும் டினாமினேட்டரில். இங்கே வந்து 1/600 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 15/200 எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 600 100 200. இது வந்து நீங்கள் இப்போ 6 1 2ன்னு கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம அதை வச்சு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து இது 100 எடுத்துக்கல, 6 1 2ன்னு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து 2 3s ஆர், இது 1, இங்கே 1 வந்துடும், இங்கே 3, இது 1 டைம் 1 டைம் 1 டைம். ஸோ அப்போ வந்து இங்கே என்னது, இது எல்சிஎம் வந்து 6. ஸோ அப்போனா 600ன்னு அர்த்தம். ஸோ மேலே நியூமரேட்டரில் 600 தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே டினாமினேட்டரில் 600 வரும். ஸோ 1 ப்ளஸ் இங்கே வந்து இன்ட்டு 6 பண்ணுறோம், அப்போ இங்கேயும் இன்ட்டு 6. ஸோ 6 வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு 3 அண்ட் இங்கே இன்ட்டு 3 which is 45. ஸோ 1/600 பை இங்கே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 51 ப்ளஸ் 52 வந்துடும். 1 ஆட் பண்ணும் போது பை 600. 600 வந்து கேன்சல் ஆகிடும். இட் வில் பி 1/52. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹீ இஸ் அ ஸ்கூட்டர் டிரைவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A is 1/52. ஸோ the answer for 7th question. Next 8th question பார்க்கலாம். So 8th question, a factory has 2 machines A and B. Past record shows that machine A produced 60% of the items of output. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 2 மெஷின் வந்து இருக்குது, A and B. ஸோ ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும் போது மெஷின் A வந்து டோட்டல் அவுட்புட் ஐட்டம்ஸில் 60% வந்து மெஷின் ஏஆல் ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் மெஷின் பி ப்ரொடியூஸ் 40% ஆஃப் த ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் 2% of the items produced by machine A and 1% produced by machine B were defective. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, 2% of the items ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டம்ஸ் வந்து மெஷின் ஏஆல் வந்து டிஃபெக்டிவாக இருந்தது. அதே மாதிரி மெஷின் பியால் ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டம்ஸில் 1% ஐட்டம்ஸ் வந்து டிஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. All the items are put into one stockpile. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா வைக்கிறாங்க, அண்ட் தென் 1 item is chosen at random. இதெல்லாம் வந்து ஒரே இதில் வச்சுட்டு அதை வந்து ரேண்டமாக ஒன்று வந்து எடுக்கிறாங்க from this and is found to be defective. எடுத்தது வந்து டிஃபெக்டிவாக வந்து இருக்கு. And what is the probability that it was produced by machine B? ஸோ இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து மொத்தம் 2 ஈவெண்ட் வந்து இருக்கு. ஸோ E1 வந்து ஐட்டம் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மெஷின் ஏ, அடுத்தது E2 வந்து ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை மெஷின் பின்னு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஏன்னு வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டிஃபெக்டிவ், அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏன்னு வந்து எடுத்துப்போம். ஸோ E1 த ஐட்டம் produced
by machine A, and E2 the item produced by machine B. And probability of E1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க 60% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, which is 60 by 100. And probability of E2 வந்து 40%, which is 40 by 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல், இது 2 3 டைம்ஸ், இது 2 5 டைம்ஸ். இது 0 0 கேன்சல், இது 2 2 டைம்ஸ், இது 2 5 டைம்ஸ். அண்ட் இங்கே ஏன்னு வந்து நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா, த சோசன் ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ். இதான் வந்து நம்ம ஏன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க வந்து டிஃபெக்டிவ்னு கிவன், ஆனால் வந்து அது தட் இஸ் ஃப்ரம் மெஷின் பி அப்படின்றது தான். ஸோ அப்போ நம்ம என்ன வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் E2. ஏன்னா மெஷின் பின்றது ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை மெஷின் பி வந்து E2 ஈவெண்ட் கிவன் ஏ. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 வரும். டினாமினேட்டரில் probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2. ஸோ இங்கே என்ன அவங்க கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவில் சேஞ்சஸ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து P of E1 E2 வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து A given E1ம் A given E2ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. ஸோ இங்கே வந்து கொஷனில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதில் 2% ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மெஷின் ஏ வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2% அப்படின்னா இங்கே வந்து 2% விச் இஸ் 2 by 100. அண்ட் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2 மெஷின் பியால் ப்ரொடியூஸ் பண்ணது, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டிஃபெக்டிவ் ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை மெஷின் given that machine B is produced that. அதான் அப்போ வந்து இங்கே 1 by 100 அப்படியே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ P of E2 2 by 5 into A given E2. இதெல்லாம் சிம்பிளிஃபை கூட நீங்கள் பண்ணி போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே எழுதுறதுனால சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே போட்டவும் பண்ணலாம். ஸோ P of E2 into P of A given E2 1 by 100. இங்கே டினாமினேட்டரில் P of E1 வந்து 3 by 5 into and P of A given E1 வந்து 2 by 100 plus P of E2 2 by 5 into A given E2 வந்து 1 by 100. ஸோ இப்போ இங்கே டினாமினேட் இதுலேருந்து என்ன வரும், 2 by 500 வரும். இங்கே வந்து 6 by 500 ப்ளஸ் 2 by 500. ஸோ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. இங்கே இந்த டினாமினேட்டர் பார்ட்டில் பார்த்தோம்னா இது சேமாக இருக்குது. ஸோ இட் வில் பி 2 by 500 by இங்கே வந்து 500 தான் வரும். 6 + 2 8 வந்துடும். ஸோ 2 by 500 2 by 500 into 500 by 8. So 500 cancel 1 time, இது 4 times. So answer வந்து 1 by 4. So probability of the item produced by machine B given that it is defective, and அதுக்கு answer வந்து 1 by 4. இதுதான் வந்து answer for 8th question. Next 9th question வந்து பார்ப்போம். The 9th question, two groups are competing for the position on the board of directors of a corporation. The probabilities that the first and the second group will win are 0.6 and 0.4 respectively அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு குரூப் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் கார்பரேஷன் அந்த இதுக்கு பொசிஷனுக்கு வந்து காம்படிட் பண்ணுறாங்க. த ப்ராபபிலிட்டி that the first and the second group will win வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.6 and 0.4. இது வந்து ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது.
If the first group wins, the probability of introducing a new product is 0.7 and the corresponding probability is 0.3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. If the second group wins, find the probability that the new product introduced was by the second group அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வந்து நம்ம E1 எடுத்துப்போம். ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் வின்ஸ். அண்ட் E2 வந்து செகண்ட் குரூப் வின்ஸ். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ப்ராபபிலிட்டிஸ் வந்து என்னது 0.6 which is 6/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் குரூப் வின்னிங் வந்து 0.4 which is 4/10 வந்து நம்மளுக்கு வரும். If the first group wins, the probability introducing, இப்போ இதில் வந்து ஏன்னு வந்து நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா நியூ ப்ராடக்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். அதுதான் வந்து new product is introduced. அதுதான் வந்து என்னது ஏன்னு வந்து எடுத்துப்போம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? Find the probability that the new product introduced was by the second group அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் குரூப் வந்து என்னது, செகண்ட் குரூப் வின் பண்ணாதான் அது வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபர்தர் இஃப் த ஃபர்ஸ்ட் குரூப் வின்ஸ் த ப்ராபபிலிட்டி இன்ட்ரடியூசிங் அ நியூ ப்ராடக்ட். புரியுதா? ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வின் பண்ணால் அது வந்து நியூ ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதோட ப்ராபபிலிட்டி 0.7. செகண்ட் குரூப் வின் பண்ணால் அது அவங்க வந்து நியூ ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதோட ப்ராபபிலிட்டி 0.3. ஸோ அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find second group. அதாவது second group wins given that new product is introduced. so E2 given A தான் வந்து நம்ம find out பண்ணோம். ஸோ நம்ம ஃபார்முலா வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா probability of E2 into probability of A given E2 வரும் by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 வந்து வரும். இப்போ E1 E2 probability கண்டுபிடிச்சிட்டோம். A given E1 A given E2 தெரியாது. probability of A given E1. so A given E1 இங்க என்ன கொடுத்திருக்காங்க? first group wins and the probability introducing a new product is 0.7. அதாவது 7/10. and அடுத்தது probability of A given E2 which is 0.3 which is 3/10. இதில் அப்படியே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே probability of E2 வந்து 4/10 into A given E2 which is 3/10 by இங்கே E1 வந்து 6/10 into A given E1 is 7/10 plus E2 is 4/10 into A given E2 is 3/10. ஸோ இங்கே வந்து 12/100 வரும். டினாமினேட்டரில் இங்கே 7 6 are 42/100 ப்ளஸ் 12/100 வரும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர். ஸோ 12/100 by இங்கே வந்து 100 தான் வந்து எல்சிஎம் வரும். 42 + 12. ஸோ 12/100 into 100 by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 42 + 12 54. ஸோ 100 வந்து கேன்சல் ஆகிடும். 6 2s are 12, 6 9 6 are 54. ஸோ 2/9 தான் வந்து ஆன்சர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? probability that the second group wins given that the new product is introduced by the second group. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் 9th கொஷின். அண்ட் இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.